பிரைஸ் எல்லாம் இந்த கால வேளையிலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒருமனப்பட்டவர்களாய் கூடி ஆராதிக்கும்படியாய் தேவாதி தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காய் என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபித்து நாம் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொன்னதை போல இந்த கால வேளையிலே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் சபையாராய் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் வாஞ்சியோடு தாகத்தோடு ஆண்டவரே காத்திருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கர்த்தருடைய மன்னாவினால் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் திருப்தியாக்கி நடத்தும்படியா என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஜெபங்கள் ஆண்டவரே, உம்முடைய செய்தி எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இரத்த கோட்டைக்குள்ளே மூடிக்கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆயிரம் பிழைத்திருக்கிறேன்.
பசியும் வந்தது, தாகமும் வந்தது, ஆயிரம் பிழைத்திருக்கிறேன், ஆயிரம் பிழைத்திருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே பிழைத்திருக்கிறேன், நான் பிழைத்திருக்கிறேன், பிழைத்திருக்கிறேன், நான் பிழைத்திருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே பிழைத்திருக்கிறேன், நான் பிழைத்திருக்கிறேன், பிழைத்திருக்கிறேன், நான் பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த ஆன்லைன்ல பார்க்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் ஆராதனை செய்வோம். தேவனுக்கு ஏசாயா 62வது அதிகாரம் 3வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: நீ கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்துல ராஜமுடியுமாய் இருப்பாய். கர்த்தர் உன் மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமும் உங்கள் தேவனுடைய கரத்துல ராஜமுடியுமா இருக்கிறீர்கள் என்று. ஆமென். அவர் யெகோவா தேவன், தேவன் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர். யெகோவா ஈரே, எனக்கு எல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீங்கன்னு சொல்லி ஆடி ஆராதனை செய்யலாமா? யெகோவா ஈரே, எனக்கு எல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கு எல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்களை வருகிறவரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக என் ஜெபங்களை யெகோவா ஈரே, எனக்கு எல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் மறுபடியும் சொல்லலாமா? யெகோவா ஈரே, எனக்கு எல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. அவரை உயர்ந்தெல்லாம் உயர்த்தீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. அவரை உயர்ந்தெல்லாம் உயர்த்தீரே. யெகோவா ஈரே, எல்லாம் சொல்லலாம். எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை நம்ம ஆராதிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால அவர் ஒரு பொழுதும் இமை பொழுதும் உங்களை கைவிட மாட்டார். உங்களோடு கூட இருப்பார். தனிமையா இருந்தாலும் சரி, கூட்டத்தில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அவர் உங்களோடு கூட இருப்பார். அவருடைய பிரசனம் உங்களோடு கூட இருக்கிறது. பூமி மாறினாலும், நிலை குறைந்தாலும், பர்வதங்கள் இடை பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாத என்று சொன்ன வசனத்தின்படியே அவர் உங்களோடு கூட இருப்பார். நான் எத்தும் பூமி நிலை குலைந்து அலைந்தாலும் என் நம்பிக்கை அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் எத்தும் பூமி நிலை குலைந்து
நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தவிர கதி எங்களுக்கு யாருமே இல்லை. இந்த ஆராதனை வேளையிலும் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு விசுவாச அறிக்கையை நாங்கள் செய்திருக்கிறோம். எங்கள் நம்பிக்கை நீங்க தான். எங்களோடு கூட இருங்க பசுத்தாவியானவரே. உங்களுடைய வழிநடத்துவதற்காக நன்றி. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் இயேசுவே ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கொரோனா என்ற கொள்ளை நோய்க்கு ஆண்டவர் நம்மை விலக்கி பாதுகாத்து இந்த நாளிலும் நம்மை ஜீவனோடு இருக்க செய்தபடியால் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட ஜீவனும் மரணமும் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசு இப்படி சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திற்கு வரான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து ஒருவரே ஜீவனாய் இருக்கிறார். இந்த நாட்களில் நாம் ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகிற செய்தி, காலையிலிருந்து ராத்திரி படுக்கைக்கு போகிற வரைக்கும் இன்றைக்கு தொலைக்காட்சியில், ஊடகங்களில், சகல மீடியாக்களில் நாம் கேள்விப்படுகிற செய்தி என்ன? மரணம், மரணம், மரணம். ஏறக்குறைய இந்த கொரோனா என்ற கொள்ளை நோய் பாதித்திருக்கிற 125 நாடுகளிலும் யாராயிலும் ஒருவராயிலும் மரிக்காமல் இருப்பதில்லை. ஒன்றிலிருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்திருக்கிற செய்தியை நாம் ஒவ்வொரு நாளும் கடந்த 2 மாதங்களாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இன்றைய கணக்குப்படி ஏறக்குறைய 53 லட்சம் மக்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு கிடக்கிறார்கள். இன்றைய கணக்குப்படி ஏறக்குறைய 2,30,000 பேர் இந்த நோயினால் மரித்து போயிருக்கிறார்கள். இப்படி தினமும் மரண செய்தியை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அப்படியானால் மரணம் என்று ஒன்று இருக்குமானால் ஜீவன் என்று ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? அந்த ஜீவன் யார்? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களே, பழைய ஏற்பாடு முழுவதும் வாசித்து பாருங்கள், மரணம், மரணம், மரணம். புதிய ஏற்பாடு முழுவதும் வாசித்து பாருங்கள், ஜீவன், ஜீவன், ஜீவன் என்று இருக்கும். சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள், ஜீவக்கனியை பறித்து புசித்தால் மரணம். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள், சீனாய் மலையை தொட்டால் மரணம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள், சர்வ வல்லமை உள்ள தேவனை முகமுகமாய் கண்டால் மரணம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள், தேவனிடத்தில் நேரடியாய் பேசினால் மரணம். லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள், தேசத்திலே வேசித்தனம் பண்ணினால் மரணம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள், தகாத உறவு வைத்திருந்தால் மரணம்.
லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பாவ நிவர்த்தி செய்யாவிட்டால் மரணம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தொட்டால் மரணம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தன் சொந்த தாயையும் தகப்பனையும் சபித்தால் மரணம். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய நாமத்தை ஒருவன் நிந்தித்தால் அவனுக்கு மரணம். இப்படி பழைய ஏற்பாடு முழுவதும் மரணம் மரணம். அந்த மரணத்தை மாற்ற, அந்த மரணத்தை நீக்கி ஜீவனை கொடுக்கத்தான் இயேசு உலகத்திற்கு வந்தார். புதிய ஏற்பாடு முழுவதும் வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன். ஜீவன் யார்? யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்ப ஒரு மனிதனுக்கு ஜீவன் யார்? இயேசு கிறிஸ்து தான் ஜீவன். இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார்? யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், மனுஷகுமாரனாகிய இயேசு ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று இயேசுவே சொல்லுகிறார். இப்ப இயேசு ஏன் வந்தார்? மரண அடிமைத்தனத்துக்குட்பட்ட உலக மக்களுக்கு ஜீவன் கொடுக்கும்படி இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் வந்து என்ன செய்தார்? யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11, 15 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அதே யோவான் 10, 15 வாசித்து பாருங்கள். நான் என் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று இயேசு சொன்னார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்து பாவத்தில் மரித்தவர்களாய் கிடந்த நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தையும் சிந்தி தம்முடைய ஜீவனையும் நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சரி, நாம் என்ன செய்ய வேண்டும்? யோவான் 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வருவதற்கு உங்களுக்கு மனதில்லை. அநேகர் இன்றைக்கு பாவத்திலே, சாபத்திலே, வியாதியிலே மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஜீவனை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருவதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரானாலும், நீங்கள் ஒருவேளை மரண பயத்தில் இருப்பீர்களானால் இயேசு கிறிஸ்துவண்டை வந்தால் மரண பயத்தை நீக்கி உங்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை தருவதற்கு இயேசு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தா என்ன கிடைக்கும்? யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்ளுவதும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தா நித்திய ஜீவன் கிடைக்கும். ஒரு காலம் நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள். இயேசு உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். எது ஜீவன் அல்ல? இயேசு சொல்லுகிறார், லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல.
உனக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது உனக்கு ஜீவன் அல்ல. அதே லூக்கா 9:25 வாசித்து பாருங்கள். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒன்றுமில்லை. ஆகவே இந்த நாளிலே ஜீவனை பெற்றுக்கொள்ள, மரண பயம் இல்லாத ஒரு நித்திய வாழ்வை நாம் பெறுவதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஏன் நமக்கு ஜீவன் தேவை? வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 18:20 பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ரோமர் 6:2, 11, 23 வாசித்து பாருங்கள். பாவத்தில் மரித்த நாம் என்று பவுல் எழுதுகிறார். எபேசியர் 2:1 வாசித்து பாருங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். 1 பேதுரு 2:24 வாசித்து பாருங்கள். நாம் பாவங்களுக்கு செத்து என்று பேதுரு எழுதியிருக்கிறார். அதனால பாவத்தினாலே மனிதன் செத்து கிடக்கிறான், வியாதியினாலே செத்து கிடக்கிறான், சாபத்தினாலே மரித்து கிடக்கிறான். அவனுக்கு ஜீவன் தேவை. அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்து. ரோமர் 6:23 வாசித்து பாருங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிறதோ நித்திய ஜீவன். மரண பயமில்லாத நித்திய வாழ்வுக்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே ஜீவன் தரக்கூடியவராய் இருக்கிறார். இந்த நாளிலே ஜீவனா மரணமா என்ற கேள்வி வரும் பொழுது யாரும் மரணம் அடைய விரும்ப மாட்டார்கள். எல்லாரும் வாழத்தான் ஆசைப்படுவார்கள். ஆண்டவராகிய தேவன் மனுஷனை ஏன் இந்த உலகத்தில் படைத்தார்? அவன் மரிப்பதற்காக அல்ல, அவன் வாழ்வதற்காகத்தான். கர்த்தருடைய பிள்ளையே, நீ மரிக்க வேண்டும், சீக்கிரத்திலே சாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நீ நீடித்த நாட்களாய் இந்த உலகத்தில் சந்தோஷமாய், சமாதானமாய், சௌக்கியமாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆனால் மனிதன் தன்னுடைய பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் அநியாயத்தினாலும் தேவனை தேடாதபடியினாலும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறபடியினாலும் தன்னை உண்டாக்கின தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறபடியினாலும் அவருக்கு கீழ்ப்படியாமல் போகிறபடியினாலும் அவரை ஏற்றுக்கொள்ளாதபடியினாலும் அவரை விட்டு விலகி ஓடுகிறபடியினாலும் மரணத்திற்குள் ஆட்படுகிறார்கள். அவரை நம்பி வந்தால் இந்த பூமியிலேயும் சுகமான வாழ்வு, மரணத்துக்கு பின்னாடியும் ஒரு மறுவாழ்வு, நல்வாழ்வு உண்டு என்பதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி. பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற நானும் கூட 1977 இதே ஒரு மே மாதத்தில் தான் மரண தருவாயில் இருந்தேன். அடுத்த சில மணி துளிகளில் என் ஜீவன் என்னை விட்டு பிரிந்து போகிற ஒரு சூழ்நிலை. என்னுடைய தலைமாட்டிலே ஒரு பயங்கர உருவம் கொண்ட ஒரு அசுத்த ஆவி என்னுடைய ஜீவனை எடுத்து கொண்டு போய் அந்தகார இருளிலே தள்ளுவதற்கு ஆயத்தமாக இருந்த நேரத்தில் என்னுடைய தாயாரும் சில தாய்மார்களும் என் படுக்கையை சுற்றி அமர்ந்து எனக்காக கண்ணீரோடு ஜெபித்த ஜெபத்தின் விளைவாக அந்த அசுத்தாவி துரத்தப்பட்டது. நான் சுகமடைந்தேன். இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனை பெற்றுக் கொண்டேன். இதோ 1977 முதல் இந்த 2020 இந்த மே மாதம் கடைசி வாரம் வரைக்கும் நான் இந்த நிமிஷம் வரை உயிரோடு இருக்கும்படி ஆண்டவர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார்.
அந்த ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு நித்திய வாழ்வை தர அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அந்த ஜீவன் யார்? முதலாவது 4 காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஜீவன் யார்? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். அதே 1 யோவான் 5:12 சொல்லுகிறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஜீவன் யார்? இயேசு கிறிஸ்துதான் ஜீவன். யார் ஒருவனுடைய இருதயத்திற்குள் இயேசு இருக்கிறாரோ அவன் ஜீவன் உள்ளவன். அவன் ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறான். கிறிஸ்துவே ஜீவன். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அந்த ஜீவனாகிய கிறிஸ்து உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுவார். அந்த ஜீவனாகிய கிறிஸ்து ஏற்ற காலத்தில் வெளிப்படும் பொழுது நீங்களும் வெளிப்படுவீர்கள். அவர் மகிமையாய் நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இயேசு உங்களுக்குள் இருப்பாரானால் நீங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்ளலாம். இரண்டாவது, எது ஜீவன்? யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. முதலாவது ஜீவன் கிறிஸ்து, இரண்டாவது ஜீவன் தேவனுடைய வசனம். யார் ஒருவர் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு அது ஜீவனாய் இருக்கிறது. ஜீவனாய். மூன்றாவது, தேவனுடைய திருவிருந்து. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51, 53 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மூன்றாவது ஜீவன் ஏது? கர்த்தருடைய பந்தி. ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு மாதமும் அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறை, சில சபைகளில் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த கர்த்தருடைய பந்தி நடத்தப்படுகிறது. இந்த பந்தியில் யாரெல்லாம் சுத்த மனசாட்சியோடு கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்குள்ளே ஜீவன் உண்டாகும். ஜீவன் உண்டாகும். நான்காவதாக, ஜீவன் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியானவர். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதே யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதவாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இறங்கி வருவாரேயானால் அவர்தான் அவனுக்கு ஜீவனாக இருக்கிறார். ஜீவனா மரணம்?
மரணத்தை மாற்றி, மரணத்தை நீக்கி, மரணத்தை சிலுவையிலே அழித்து ஒவ்வொரு மனுஷருக்கும் ஜீவனை கொடுக்கத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவே, அந்த ஜீவன் வேத வசனமே, அந்த ஜீவன் கர்த்தருடைய சரீரமே, அந்த ஜீவன் பரிசுத்த ஆவியானவரே. இதை நீங்கள் பெற்றுக்கொண்டால் எந்த மரணத்துக்கும் பயப்படாமல் நாம் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மரித்தாலும், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்ற வசனத்தின்படி மரணத்துக்கு பிறகும் இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த பரலோக ராஜ்யத்தில் நித்திய காலமாய் வாழ்வதற்குரிய பாக்கியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகம் நிரந்தரமானதல்ல. இந்த உலகம் ஒரு முடிவை நோக்கி வேகமாய் முன்னேறி கொண்டிருக்கிறது. சீக்கிரம் இந்த உலகம் அழியப் போகிறது. இந்த வானமும் பூமியும் அழியத்தான் போகிறது. ஆமென். அழியாத ஒரு நித்திய வாழ்வு நமக்கு மேலே உண்டு. அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள இயேசு ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரை நம்புங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய இருதயத்திலே வருவாராக, அவருடைய வசனங்களை வாசிப்பீர்களாக, அவருடைய பந்தியிலே கலந்து கொள்வீர்களாக, அவருடைய ஆலயத்துக்கு சென்று ஆவியிலே நிறைந்து கலிகூறுவீர்களாக. அப்பொழுது இந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு மரண பயமில்லாத ஒரு சந்தோஷமான வாழ்வை இங்கேயும் அங்கேயும் வாழ ஆண்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவாராக. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். ஆமென். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஜீவனா மரணம். இன்னைக்கு முழு உலகமும் மரண பயத்தோடு கூட நடுங்கி கொண்டு கிடக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களோ, அவரை தங்கள் வாழ்க்கையிலே ஜீவனாய் கொண்டிருக்கிறவர்களோ மரண பயமில்லாத ஒரு தைரியமான வாழ்க்கை வாழ முடியும் என்று இந்த வசனங்களை கொண்டு நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலே யாரெல்லாம் பாவம், சாபம், வியாதி என்ற மரணத்திற்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜீவனை பெற்றுக்கொள்ள இந்த நேரத்திலே நீர் அருள் புரிவீராக. அவர் படுத்த படுக்கையில கிடந்து மரண பயத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற, அழுது கொண்டிருக்கிற, கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உள்ள கரத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு ஜீவனை கட்டளையிடுவீராக. மரித்தோரையும் உயிரோடு எழுப்புகிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சகல ஜனங்களை மரண பயத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி நித்திய ஜீவனுக்குள்ளே அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்யும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.